டுடே பார்த்தீங்கன்னா ஆயில் இருக்கக்கூடிய போண்டா பஜ்ஜி காலிஃப்ளவர் சில்லி இந்த மாதிரி நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கும்ல, அதனால தான் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், அப்போ தான் தெரியும். சரிங்களா? இப்போ சொல்லட்டுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஓகே, மார்னிங் காலையில் 11 மணிக்கு, அப்புறம் லன்ச் டைமு, அப்புறம் ஈவினிங் 6 மணி, இப்படியே சமோசா, அப்புறம் பார்த்திங்கன்னா பஜ்ஜி போண்டா மிளகா பஜ்ஜி இப்படி சிப்ஸுன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் அதனால நம்ம உடம்புல ஆயில் சேரும் அப்படிங்கிறதே மறந்துடும். நாக்குக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கா, சுவையாக இருக்கா, ஓகே அப்படின்ட்டு நம்ம சாப்பிட்றோம். ஆனால் அதனால் வரக்கூடிய விளைவுகள் என்னங்கிறது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியவே தெரியாது. ஒன்று ஃபேட் ஆயிடுவோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அதையும் தாண்டி நம்ம உடம்புல பல உறுப்புகளை பாதிக்கும். அது எப்படி, எந்த விதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில் வாங்கி சாப்பிடும்போது, ஆக்சுவலி இது கடைக்காரங்களுக்காக நான் சொல்ல கிடையாது, நமக்காகவே சொல்கிறோம். கடையில் வாங்கி சாப்பிடும்போது ஒரு சில கடையில் குட் குவாலிட்டியாக இருக்கும், ஒரு சில கடையில் பார்த்திங்கன்னா திரும்ப அந்த ஆயிலை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. 1 லிட்டர் ஆயில் ஊற்றுறாங்களா, அதுவே திருப்பவும் 1/2 லிட்டர் ஆகும்போது திருப்பவும் ஆயிலை ஊற்றி செய்வாங்க. அப்போ நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு நாக்குக்கு டேஸ்ட்டு தானே, அதனால் நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம். இப்படி சாப்பிடும் போது இதனால் நிறைய பிரச்சனை வரும். அது என்ன பிரச்சனை அப்படி அக்யூரேட்டாக யாராலுமே சொல்ல முடியாது. ஆக்சுவலி டாக்டராலே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு வரும். நம்ம சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா, சுத்தமான எண்ணெயில் வீக்லி ஒரு டைம் சாப்பிட்லாம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு டைம், இல்லை மாதம், இல்லை ஏதோ விசேஷம் வச்சாதாங்க போண்டா பஜ்ஜியெல்லாம் சுட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லியுமே சாப்பிட்ற மாதிரி வந்தாச்சு. இந்த போண்டா பஜ்ஜி கடையில் பாருங்கள், அங்கேயே நின்று சாப்பிட்டு அதுக்கு ஒரு சட்னி வேறு, கார சட்னி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றோம். டேஸ்ட் அதிகரிக்க நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு கொழுப்புச்சத்து, அதாவது அதிகமாகும், ஃபேட் ஆகும். ஆனால் சத்து கிடையாது, அதனால் எந்த சத்து கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப ஆயில் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்களா, அது மாதிரி சாப்பிடும்போது நிறைய வரும். நிறைய என்ன சொல்கிற நோய் வரும், அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதில் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நாம் ஏதோ ஒரு நேச்சுரலாக இருக்கக்கூடிய காரமாக வீட்டிலே செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம சாப்பிட கற்றுக்கணும். அது மட்டும் இல்லை, நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியும். ரோட்டில் நம்ம நடந்து போகும்போது அப்படியே வாசனை இழுக்கும், பஜ்ஜி வாசனை இழுக்கும், காலிஃப்ளவர் வாசனை இழுக்கும். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். நம்மளை தானே கண்ட்ரோல் பண்ண முடியும், மற்றவங்கள பண்ண முடியாதுல்ல. அதனால் அந்த வாசனையை விட்டு தள்ளிட்டு நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம உடம்புக்கு, நம்ம உறுப்புக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் இதுதான். ஸோ அதனால் ஆயில் அதிகமாக எடுத்துக்காதீங்க. அதுக்கு பதிலாக உண்மையாலுமே சொல்கிறக்கூடிய நம்ம நேச்சுரலாக செய்யக்கூடிய, வீட்டில் ஊறுகாய் இருக்குது, பழைய சாப்பாடை கடிச்சிக்கிட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது ஆயிலில் பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு நம்ம ஏன் நம்மளே கெடுத்துக்கணும்?